ஃபஸ்ட்டு நாம் ஒரு கப் பட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த பட்டர் பார்த்திங்கன்னா நம்ம ரூம் டெம்பரேச்சரில் தான் வச்சுருக்கணும். இனி எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு 3 மினிட்ஸ்க்கு நம்ம நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். இனி நாம் ஒரு 1.5 கப்பு நம்ம பவுடர் சுகர் தான் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த பவுடர் சுகர் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா சலிச்சு தான் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இனி அகெயின் இந்த சுகரையும் பட்டரையும் நம்ம நல்லா எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நம்ம பீட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நாம் முட்டையை ஆட் பண்ணிக்க போகிறோம். 1 by 1 ஆட் பண்ணிக்கணும். இந்த முட்டையும் பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இப்போ நாம் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு கூடவே ஒரு 2.5 கப்பு நம்ம மைதா மாவு தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதுவுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சலிச்சு சேர்த்துக்க போகிறோம். கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். எடுத்து வச்சுருந்த தயிரும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த தயிரும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கும். கொஞ்சம் மாவு கொஞ்சம் தயிர் இந்த மாதிரி தான் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். தயிர் எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கேக் ரொம்ப மாய்ஸ்டாக இருக்கும், அதுக்காக தான் இந்த தயிரும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த தயிரை நம்ம ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. தயிர் ரொம்ப புளிக்காமல் கொஞ்சம் ஃப்ரெஷ் தயிராக தான் இருக்கணும். பேட்டரும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுது. கப் கேக் பேன்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ அதில் நம்ம அந்த கப்ஸ் எல்லாம் வச்சுருக்குறோம். நான் எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட் படி நமக்கு ஒரு 24 கப் கேக்ஸ் நமக்கு இன்றைக்கி கிடச்சிது. இந்த பேட்டரும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணாமல் இதில் பாதி தான் நம்ம ஃபில் பண்ணிக்கணும். மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள் நம்மளோட கப் கேக்லாம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுதுன்னு. இனிமேல் நாம் இதுக்கு மேலே நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த க்ரீம் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு சில்டு பவுலில் பார்த்திங்கன்னா நம்ம 2 கப்பு ஹெவி விப்பிங் க்ரீம் தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிக்கிட்டதும் நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நம்ம நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம் ஸ்டிஃப் பீக் வர்றது வரைக்கும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நான் 1 கப்பு க்ரீம் சீஸ் தான் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த க்ரீம் சீஸ் எதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிடுறேன்னா இது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி க்ரீம் சீஸும் நான் ஆட் பண்ணிக்கிடுறேன். இந்த க்ரீம் சீஸும் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஸோ இதை நாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு கூடவே நம்ம ஒரு 2 கப்பு பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுவுமே நம்ம நல்லா சலிச்சு தான் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நம்ம நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். இனி இந்த விப்பிங் க்ரீம் கூடவே நம்ம 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம்.
க்ரீம் சீஸையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஒரு பைப்பிங் பேக்கில் இந்த க்ரீமை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். எண்டை நம்ம கட் பண்ணிக்கிட்டு இன்னொரு பைப்பிங் பேக்கில் நம்ம ஸ்டார் நாசில் வச்சுருக்கிறோம். ஸோ அதுக்குள்ளே நம்ம இந்த பைப்பிங் பேக்கை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா வேறு நாசில் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதனால் இனி நாம் ஒரு ரோஸ் தான் நம்ம வரைஞ்சிக்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப மாய்ஸ்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிளான டிசைன்ஸும் வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.